is Nandini. Welcome to episode 4 of Magic Monday. So, இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். So, with no further delay, let's enter into the video. இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்குடி, அம்மா நீ எத்தனை எனக்கு செஞ்சு கொடுத்த பிரியாணிக்கு ஏகப்பட்ட அப்ரிசியேஷன். அப்பா உன்ன மாதிரி யாருமே வீட்டை கிளீனா ஆர்கனைஸ்டா வச்சிருக்கவே முடியாது தெரியுமா? இதெல்லாம் என்னன்னு வந்து பாக்குறீங்களா? வேற எதுவுமே இல்லை, அப்ரிசியேஷன் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சின்ன குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் யாருக்கு தாங்க பாராட்டினா பிடிக்காது? பாராட்டினாலே வந்து யாராவது நம்மளை ஒரு சின்ன விஷயத்துக்கு பாராட்டிலே பயங்கர ஹாப்பி ஆகிடும் இல்லையா? அந்த நாளே வந்து எவ்வளோ மோசமாக இருந்தாலுமே பட் ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் வில் மேக் ஆர் டே. ரொம்ப ஹாப்பியாக நம்மளை வந்து மாற்றிடும். ஸோ யாராக இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், தெரியாதவங்களா இருக்கட்டும், உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வர ஒரு அக்காவாக இருக்கட்டும், உங்கள் காலேஜில் கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், கூட படிக்கிறவங்களா இருக்கட்டும், உங்களோட சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க ஒரு விஷயம் சூப்பராக பண்ணுறாங்க, பெட்டராக பண்ணுறாங்க அப்படின்னா டோன்ட் ஹெசிடேட், உடனே வந்து பாராட்டுங்க. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு தோணும், இங்கே வரைக்கும் தோணும். பட் மோஸ்ட் ஆஃப் அஸ் அதை வந்து பண்ண மாட்டோம். சம்டைம்ஸ் வந்து பண்ணுவோம், சம்டைம்ஸ் வந்து இதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி விட்டுருவோம். பட் அப்படி நினைக்காம ஒவ்வொரு சின்ன விஷயத்தையுமே, ஒவ்வொரு குட்டி குட் ஆக்ட் யார் நம்மளுக்கு பண்ணாலுமே அந்த விஷயத்த பாராட்டணும் அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். அண்ட் அவங்களுக்கு ரொம்ப 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 அதை வந்து சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன குழந்தையே எடுத்துக்கோங்க, ஏதோ ஒன்று நல்லா பண்ணுதுன்னு வைங்க, தங்கம் நீ சூப்பரா பண்ணிட்டுடா அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நம்ம சூப்பரா பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு நெக்ஸ்ட் டைம் அது வந்து இன்னும் சூப்பரா பண்ணும். அதே தான் அப்ளைஸ் டு எவ்ரிபடி, அடல்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே. சின்ன ஒரு விஷயத்த நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க அந்த விஷயத்த நம்ம அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து இந்த விஷயத்த இன்னும் சூப்பரா பண்ணோம் அப்படின்னு மென்மேலும் அந்த விஷயத்த வந்து நல்லா பண்ணி ரொம்ப சூப்பரா வந்து அந்த விஷயத்த வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அதே மாதிரி அப்ரிஷியேட் பண்றது ஏன் இன்னொரு வகையில ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, யாராவது நம்மளுக்கு ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா நம்ம அதை அப்ரிஷியேட் பண்றோம்னா அந்த விஷயத்தை நம்ம வேல்யூ பண்றதா அர்த்தம். அதாவது டேக் இட் ஃபார் கிராண்டடா, ஓகே கிடைக்கிறது அப்படின்னு எடுத்துக்காம தேங்க்யூ ஸோ மச், நீ வந்து சூப்பரா இந்த விஷயத்த பண்ற, நீ ரொம்ப அழகா தைக்கிற தெரியுமா, நீ ரொம்ப அழகா வந்து எனக்கு இந்த இதெல்லாம் ஃபிளார்ஸ்லாம் மேக் பண்ணி கொடுத்துருக்க தெரியுமா, அந்த மாதிரி வாட் எவர் ஹெல்ப், ஒரு ஹெல்ப்பா இருக்கட்டும். ஸோ ஓகே ஹெல்ப்னே வேணாமே, யாராவது ஒரு விஷயம் நல்லா பண்றாங்க, நல்லா வந்து பூ கட்டுறாங்க, நல்லா கோலம் போடுறாங்க, நல்லா தைக்கிறாங்க, நல்லா பெயிண்ட் பண்றாங்க, என்னவா இருக்கட்டும் மனசார வந்து பாராட்டிடணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம எப்பவுமே வந்து பாராட்டும் போது ஃப்ரம் ஆர் ஹார்ட், இங்கிருந்து வந்து பாராட்டணும். மனசார நம்ம ஒரு விஷயம் வந்து கொடுக்கும்போது அந்த விஷயம் நமக்கு 10 மடங்கா வந்து திருப்ப கிடைக்கும். ஸோ இதை நான் எப்பயுமே வந்து பிலீவ் பண்ணுவேன். ஸோ எல்லாருமே இனிமேல் வந்து பாராட்ட வந்து கற்றுக்கலாம் அதிகமாக. நம்ம வீட்டுக்கு ஒரு அக்காவே வேலைக்கு வராங்கன்னு வைங்க, வருவாங்க, வேலை செய்வாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு நாள் அவங்க வந்து பாருங்க, அக்கா நீங்க இந்த சாரியில அழகா இருக்கீங்கக்கா, நீங்க அந்த விஷயம் சூப்பரா பண்றீங்கக்கா அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னோன்னு வைங்க, அவங்களுக்கு ஒரே வந்து குஷி ஆகிடும். அதாவது இதை ஃபேக்கா பண்ணவே கிடையாது, நிஜமாலே நிறைய பேர் ஜென்யூனா நிறைய விஷயங்கள் சூப்பரா வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம எல்லாருமே வந்து பாராட்ட கத்துக்கலாம். ஏன்னா பாராட்ட கத்துக்கிட்டோம்னா ரிலேஷன்ஷிப் நல்லபடியா வந்து பில்ட் ஆகும். அண்ட் ஒரு விஷயத்த வந்து நம்ம வேல்யூ பண்றதாவும் அர்த்தமாகும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த விஷயம் வந்து நான் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, லைக் நான் யூஜி படிக்கும் போது என்னோட ஹெச்ஓடி மேம் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, இப்போ கிளாஸ்லேயே நாங்கள் எல்லாரும் இருக்கோம்னு வைங்களேன், யாராவது வந்து லைக் பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், சம் இயரிங் வாடவர் இது மே வேர் பண்ணியிருக்காங்கன்னா, டியர் இட் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் ஆன் யூ, அந்த மாதிரி வந்து சில காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கும். நான் அவங்க தான் அந்த விஷயம் சொல்லியிருக்காங்க, யாராவது ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, யாராவது ஒரு நல்லதாக ஏதாவது பண்ணுறாங்கன்னா உடனே வந்து அப்ரிஷியேட் பண்ணிடணும். பிகாஸ் அந்த ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் கேன் பிரிங் அ ஸ்மைல் ஆன் தேர் ஃபேஸ் அப்படின்னு வந்து மேம் சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து நான் மேம் ஆனதுக்கப்புறமா நான் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ ஃபாலோ. லைக் யாராவது ஏதாவது நல்லா பண்ணுறாங்க, இல்லை எனக்கு அவங்க அப்பியரன்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, இல்லை அவங்க வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் யோசிக்கவே மாட்டேன், உடனே வந்து அப்ரிஷியேட் பண்ணிடுவேன். ஸோ இதை வந்து நான் எங்களோட அந்த பழைய ஹெச்ஓடி மேம் கிட்ட தான் நான் இந்த விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டேன். நான் பீன் ஃபாலோயிங் இட். யாராக இருந்தாலுமே வந்து நான் உடனே வந்து அப்ரிஷியேட் பண்ணிப்பேன். எனக்கு அந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கும் அதை வந்து சிரிப்பு வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கடைக்கே போகிறீங்கன்னு வைங்க, ஒரு அண்ணா சாரி எடுத்து கொடுக்குறாங்க, இல்லை ஒரு அக்கா ட்ரெஸ் எடுத்து போடுறாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் எடுத்து போட்டாங்க, கடைசியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்கள ஒரு அப்ரிஷியேட் பண்ணிடுவாங்க. சூப்பராக ட்ரெஸ் எடுத்து போட்டீங்கக்கா, எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து போட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்க, அவங்களுக்கு அவ்வளோ நேரம் நின்று கால் வலிக்க நின்று எடுத்துட்டு போட்டு அவங்களுக்கு ஒரு சலிப்பே
வந்து தெரியாது, ரொம்ப வந்து ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ நம்ம சொல்ற ஒரு சின்ன பாராட்டு வந்து அடுத்தவங்களோட லைஃப்பை வந்து வேற லெவல்ல மாத்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஆன் டெய்லி பேசிஸ் அதை பண்ணலாமே. ஸோ நானும் பண்ண போறேன், இனிமேல் நீங்களும் எல்லாரும் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு உங்களை யாருமே வந்து பாராட்டல அப்படின்னா நான் சொல்றேன், நீங்க சூப்பரா லைஃப்ல எல்லாருமே போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான லைஃப் வந்து உங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க பண்ற எல்லாத்துலயுமே நீங்க சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. யூஆர் பெஸ்ட். ஸோ இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ ஆர் நியூ டு மை சேனல், என்னோட சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீக் என்னோட அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் உங்க எல்லாருமே வந்து மீட் பண்றேன். Until then, it's bye from Nandini.